ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் அம்மாச்சி ஊரில் தான் இருக்கோம். திருவிழா நடந்துட்டுருக்கனால நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். என்னோட பசங்க, அக்கா பசங்க, அண்ணன் பசங்க எல்லாருமே விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் விளாட்றத பார்த்துட்டு நாங்கள் சின்ன வயசில் இருந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்துருச்சு. அப்போல்லாம் ஒவ்வொரு வீட்லேயுமே 4 பசங்க கம்மி இல்லாமல் இருப்பாங்க. எப்படா லீவ் விடுன்னு பார்த்துட்டு எல்லாருமே அம்மாச்சி வீட்டுக்கு ஆஜராயிடுவோம். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தோம். ரொம்பவே மலரும் நினைவுகளாக இருக்குது அதை நினைக்கும் போதே. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு தேங்காய், பொடிச்ச பொட்டுக்கடலை, ஏலக்காய் கொஞ்சம், தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் வேக வச்ச சப்பாத்தியை ஒன்று எடுத்துக்கலாம். தேவையான அளவு இந்த பூரணை கொஞ்சம் வச்சு நல்லா ரோல் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு அரிசி மாவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு கோதுமை மாவு இருந்தால் கூட நம்ம இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.